நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி முன்னறிவு ஆய்வகத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கான 2152 கோடி வாங்கி கொடுத்துட்டு அன்பில் மகேஷ் அவர்களே நான் வாங்கிட்டேன், பணத்தை கையில் தான் இருக்குது. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்தில் அவர் கேட்க சொல்லுங்கள். அப்போ நான் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன், நான் கடமைப்பட்டேன். ஒரு வாட்டி நீதிமன்றம் செல்ல வேண்டியது, இந்த பள்ளிக்கல்வித்துறை கொடுக்க வேண்டிய நிதியை வேற மாநிலத்துக்கு மாற்றி விட்டுட்டாங்க. இதுக்காக பள்ளிக்கல்வித்துறை நீதிமன்றம் செல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆலோசனைப்பட்டு அவர் எப்படி எங்களை வழி நடத்துகிறார்களோ அந்த விதத்தில் நாங்கள் வழி நடத்துவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கல்வி என்பதை தயவுசெய்து மாநில பட்டியலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அரசாங்கமும் நாங்களும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை என்று வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அத்திப்பூத்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் சேர்கிற பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க சேர்ந்தாலே பெரிய விஷயம். ஒரு பெரிய ஐஐடியில் ஐஐஎம்லேயோ நிஃப்ட்லேயோ அல்லது நிஃப்டம்லேயோ அல்லது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிலேயோ இந்த ஜேஇனா கூட என்னன்னு தெரியாமல் இருந்த பிள்ளைங்க இதெல்லாம் இன்றைக்கி அதை செம்மைப்படுத்தி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 2021 10 பேர் சேர்ந்தாங்க என்று சொன்னால் இன்றைக்கு கடந்த கல்வியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 600 பேர் இன்றைக்கி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஸ்காலர்ஷிப்பில் பல யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்திருக்காங்க என்று சொன்னால் அது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறேன். இன்னும் ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தது என்று சொன்னால் சாதனை புரிவதற்கு எங்கள் பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க என்று தெரிவிச்சுக்கிறேன். விமர்சிக்கிறாங்க, அவங்களாம் ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு விமர்சனம் பண்ணணும். யார் சொல்கிறா? அண்ணாமலை சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்க, எல்லாரும் நீங்கள் இங்கே பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நம்ம எல்லாருமே இருக்கணும். இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 6,23,000 கோடி ரூபாய் நம்முடைய வரி பணம் போயிருக்கு. நான் சொல்கிறது வருமான வரி, நேரடி வரி, இது இல்லாமல் ஜிஎஸ்டி வரி நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம மறைமுக வரிகள் நிறையா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 6,23,000 கோடியில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு, வடக்கில் இருக்கிறது வடக்கில் இருக்கின்ற அரசா அல்லது வட்டி கடை நடத்துகின்ற அரசா என்று கேட்டதுக்கு அதுதான் நம்ம ஸ்டோரி சரிங்களா? முடித்திருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரே அமைச்சர் கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் ஹைடெக் லேப் ஆய்வகங்களை அமைத்திருப்பவர். இந்த பள்ளியில் இந்த மாவட்டத்தில் இத்தகைய சிறப்பான ஒரு ஆய்வகம் வந்திருக்கிறது என சொன்னால் அதற்கு ஒரே காரணம் நாம் மாண்புமிகு பள்ளிக்கல்வியின் வளர்ச்சியில் பெரிதும் பங்காற்றி வரக்கூடிய மாவட்டத்தின் மதிப்புமிகு ஆட்சியர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். மாவட்டத்திற்கு இத்தகைய 15 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி, இப்போ அந்த வசதி இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது சொன்னால் இந்த அமெரிக்கா இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய பல்நிலை அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்று கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எல்லா மாவட்டத்துல இருந்து எல்லா ஸ்கூல் பசங்களையும் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு இங்க 2 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. ஏரோப்ளைனை